மாய பூமி அழகிய விவசாய பூமி பயிர் வளர்த்திடும் நேய பூமி உயிர் வளர்த்திடும் தூய பூமி அழகிய விவசாய பூமி தாய்மடி என தாங்கும் பூமி தொப்புள் கொடி நம்ம பூமி அழகிய விவசாய பூமி காவல் தெய்வம் நம்ம பூமி இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இந்திய வேளாண் துறையும் நமது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருவுமை கட்டளைக்கல் என்னும் குரலின் குரலோடு துவங்குகிறோம். முதலில் வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண்மையாளர்களே, இது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து வழங்கும் சிறுவட்ட ஒலிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கை. ஏராளமான செய்திகள், தகவல்கள், நிகழ்வுகளுடன் நான் ரஹமத் நிஷா பேகம். முதலில் தலைப்புச் செய்திகள். மூலிகை வனம் முழுதும் மூலிகை மனம், சேலத்திலிருந்து வீசுகிறது. வங்கியும் வேளாண்மையும் இரட்டையர்கள், காந்திபுரத்திலிருந்து கேட்கிறது. இனி விரிவான செய்திகள். சேலம் பல சிறப்புகளுக்கு சொந்தமான மாவட்டம். பசுமை, செழுமை, வலிமை என பல பல பெருமை சேலத்துக்கு உண்டு. இப்போது நாம் காணவிருப்பது வித்தியாசமான பெருமை, மூலிகை வனம். ஆமாம் வேளாண் பெருமக்களே, இந்த மூலிகை வனத்துக்குள் நுழைந்தால் நாம் வேறொரு உலகத்துக்குள் செல்வது போல் உள்ளது. வித்தியாசமான மரங்கள், செடிகள், கொடிகள், வித்தியாசமான பயிர் வகைகள், ஆச்சரியமான மூலிகை வனங்கள் என்று எல்லாமே இங்கு உண்டு. வாருங்கள், சேலத்தின் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் மூலிகை வனத்துக்குள் செல்லலாம். ஸ்டீரியோஸ்பெர்மம் கொலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரி மரம் திருப்பாப்புலியூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம். அதாவது நிறைய 100 கோயிலினுடைய ஸ்தல விருட்சம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். அதில் இது ஒரு கோயிலினுடைய ஸ்தல விருட்சங்கள். இந்த பட்டை கூட மருத்துவத்தில் பயன்பாட்டில் இருக்கு. ஆனால் நிறைய மாணவர்கள் கேட்பாங்க, இதனுடைய பட்டை எனக்கு வேணும்னு கேட்பாங்க, கொடுப்போம். அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் எல்லா தாவரங்களும் இன்னைக்கு ஆராய்ச்சி தான். ஆராய்ச்சி பண்ணி பல அற்புதமான தகவலை நமக்கு தந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம மனித குலத்துக்கு மிகப்பெரிய அர்ப்பணம் இந்த தாவரங்கள். இன்னைக்கு இயற்கையாக நம்ம நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் தாவரங்களுக்கு இருக்குங்கிறது இப்போ இந்த யுகம் நிறைய தகவல் கொடுத்துட்டு இருக்கு. இதை பயன்படுத்தணும்னா நம்ம ஆரோக்கியமாக நல்லா வாழலாம். பக்க விளைவு இல்லாத எல்லா நோய்களும் நம்ம கண்டிப்பாக நம்ம குணப்படுத்த முடியுங்கிற ஒரு ஆற்றல் தாவரங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் இந்த தாவரத்தை பாதுகாத்து இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. குவாசியா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இது கருங்கொட்டா மரம்னு சொல்றதுங்க. கேரளாவில் நல்ல மருத்துவ பயன்பாட்டில் அருமையான மரங்கள் இது. இதெல்லாம் இந்த பக்கம் நம்ம தமிழ் பகுதிகளில் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இதனுடைய தாவர பரவலே கிடையாது. இதை நாம் இங்கே கொண்டுட்டு வந்து வச்சு இனிமேல் கொண்டு இந்த தாவரங்களை நாடு பூரா கொண்டுட்டு வந்து வளர்த்தணும், நிறைய பயன்பாட்டு கொண்டு வரணும். இந்த தாவரத்தினுடைய மருத்துவ குணத்தை மக்கள் அடைஞ்சு மேம்பாடு அடைய வேண்டுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இது ஆராய்ச்சி மூலமாக கொண்டு வந்தேன். இது 5-6வது முறையாக பயிர் பண்ணேன். இப்போதான் வந்திருக்கு. 5-6 முறை ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போதான் 6வது முறையாக தான் இந்த தாவரம் வளர்ந்து இவ்வளோ பெரிய மரமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இது கூட தினமும் பேசுவேன், தொட்டு நீவி பார்ப்பேன் இதில். அதனால தான் இது நல்லா வந்துட்டு இருக்காரு போல் இருக்கு. வெண்தேக்கு மரம்னு சொல்லுதுங்க. இதெல்லாம் விவசாயிகள் வந்து நல்ல காடுகளில் பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்ல ஒரு அருமையான ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல நல்ல ஒரு பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரங்க. இது நெடுநெடுன்னு போகுதுங்க. இந்த கிளைகளில் கரெக்டாக அரைக்கி விட்டுட்டு நல்லா உயரமாக மரம் போச்சு அப்படின்னா தாராளமாக அது பெரிய டிம்பர் வேல்யூ, அதாவது மர வேலைப்பாடுகளுக்கு உகந்த மரமாக இதை கருதக்கூடிய ஒரு முக்கியமான மரம் வெண்தேக்கு. மகாவில்வம் சொன்னால் இந்துக்களினுடைய மிக உன்னதமான ஒரு வழிபாட்டு மரமாக இது கருதப்படக்கூடிய ஒரு மரம். மிக அபூர்வமானதுதான். இதுவும் மகாவில்வம்னு சொல்ல, வில்வத்திலேயே இது 7 இலை 9 இலை 13 இலைலாம் கூட வரும். இது மகாவில்வம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம். இதில் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய யூரின் போயிட்டே இருக்கும் அடிக்கடி. அவங்களுக்கெல்லாம் இந்த இலைகளை பயன்படுத்தி மருத்துவமாக கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல கட்டுப்பாடோட கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நமக்கு.
இதெல்லாம் நாங்கள் நிறைய தகவல் இங்கே பொட்டானிக்கல் கார்டன் வாயிலாக ஏராளமான தகவல்களை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தினமும். இது பன்னீர் நாவல்னு சொல்கிறதுங்க. இந்த ஐஸ்கிரீமில் தான் இந்த பன்னீர் நாவலுடைய இதை பீஸ் பண்ணி அப்படி போடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து நல்ல இனிப்பான சுவை இருக்கும், பன்னீரோட மனம் இருக்கும். மனமும் சுவையும் ரெண்டும் கலந்த ஒரு கனி இது. இங்கே பாருங்க, இது எலிஃபண்ட் ஆப்பிள், டில்லேனியா இண்டிகா அல்லது உகாமரன்னு சொல்லக்கூடிய ஒரு மரங்க. இது வந்து உலகத்தில் பல நாடுகளில் இதை வந்து நல்ல பயன்பாட்டில் இருக்கு. ஆனால் நாம் வந்து இன்னும் வந்து இது யாருமே இந்த மரத்தை இந்த பகுதியில் பார்த்தது கிடையாது. இதனுடைய கனிகளை ஆராய்ச்சி பண்ணதில் ஆன்டி ஆக்சிடென்டல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதில் வந்து நிறைய கேன்சர் குணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தாவரம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கேன்சர் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கனிக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு மாணவர் வந்து PhD முடிச்சிருக்கிறார். இதெல்லாம் நெட்டில் பார்த்தா இவ்வளவும் தகவலும் இருக்கு. அதனால தான் இந்த பொட்டானிக்கல் நேம், இந்த தாவரவியல் பேரும் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வந்தாதான் இது அடுத்த ஒரு யுகத்துக்குள்ள நம்ம தாவரவியல் அல்லது மருத்துவ யுகத்துக்குள்ள நுழையறதுக்கு இதெல்லாம் கருவிகள், இதெல்லாம் கதவு. இந்த கதவுலாம் திறந்துக்கிட்டே போனால் தான் அடுத்த யுகத்துக்கு நம்ம மருத்துவம் சார்ந்த ஒரு கல்வியை அளிக்க முடியும். அப்படிங்கிறதுல இது டில்லேனியா இண்டிகா அப்படிங்கிற ஒரு தாவரம் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ பயன்பாட்டில் இருக்கு. அதே மாதிரி கல்கத்தா பக்கம் இதைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மேல் தோலை நீக்கிட்டு உள்ள இருக்கிற சதைப்பற்று எடுத்து அதை உணவாக சமைச்சு உண்றாங்க. நைஜீரியாவில், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இதில் ஜாம் தயார் பண்ணி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நீண்டமாக இயற்கையை வந்து நிறைய மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு இன்னைக்கு புதுமையாக இருக்கு, ஆனால் பல நாடுகளில் இருக்கு. இந்த தகவல் அறிஞ்சு நாமளும் இந்த மரத்தை பயிர் பண்ணி நிறைய விரிவுபடுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. வால்பாதிரின்னு ஒரு மரங்க. இந்த வால்பாதிரின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, இது ஒரு தகவல் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. அது போனவங்களுக்கு இதுல இருந்தெல்லாம் அது ஒரு மருந்து தயார் பண்ணி கொடுத்து அவரை வந்து காப்பாற்றிருக்காங்க, எலும்பெல்லாம் கூடுற மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு ஆட்டு எலும்பு மாதிரியே இது இருக்கு, இதனுடைய கிளைகள்லாம். அதனால மருத்துவருக்கான்னு தெரியாது, நேரடியாக எனக்கு சொல்லியிருக்காங்க இது மருத்துவ குணத்தை ரொம்ப சிறப்பா. இப்போ இந்த மரம் வால்பாதிரிங்கிறது எய்ட்ஸுக்கோட நோய்க்கு ஒரு தீர்வு காணப்படக்கூடியதா அந்த ஆராய்ச்சியில் இது இருக்கு. இன்னைக்கு ஆராய்ச்சியில் இது இருக்கு. வால்பாதிரி அல்லது பலகப்பையானின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. இந்த தாவரம் ஒரு மருத்துவ பயன்பாட்டுக்கு ஒரு சிறந்த தாவரமா கருதப்படுகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக செயல்படுத்துவதற்காக எங்கள் வங்கியிலே வேளாண் அதிகாரிகளாக நியமித்திருக்கின்றோம். மேலும் இந்த சுய உதவி குழுக்கள் அவர்கள் அந்த பொருளாதார முன்னேற்றம் அடையும் வண்ணம் அவர்களுக்கான பல்வேறு வித ஆக்டிவிட்டீஸ்க்காக லோன் கொடுத்திருக்கிறோம். அந்த கடன்கள் மூலமாக அவர் வேளாண் துறையை சார்ந்த காளான் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களுக்கும் பல சுய உதவி குழுக்கள் கடன் பெற்று அவற்றை மிகவும் சிறப்பாக நடத்தி சிறப்பாக திருப்பியும் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்துல நான் சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் வேளாண் துறை இந்த ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அந்த பொருளாதார வளர்ச்சி திட்டத்தின் கீழே எங்களுடைய வங்கி சேவையை பாராட்டி எங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் சிறந்த வங்கி என்று ஒரு அவார்டு கொடுத்திருக்கிறார்கள். கலெக்டர் மூலமாக சென்ற சுதந்திர தினத்தன்று கூட இந்த கோப்பை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ரூரல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பழங்குடி மக்களுக்கான எங்கள் சேவையை பாராட்டி ஸ்காஷ் அவார்டு என்கின்ற ஒரு அவார்டும் கிடைத்திருக்கின்றது. இது தவிர எங்களுடைய வேளாண் துறையை பொறுத்தவரையில் வேளாண் விவசாய தொழிலுக்கு வேண்டிய அனைத்து வகையான கடன் வசதிகளும் எங்கள் வங்கியிலே உள்ளன. பண்ணை முதலீட்டு திட்டத்தின் கீழ் ஒரு நிலத்தை மேம்படுத்துதல், நிலத்தை சமன்படுத்துதல், சுற்றி வேலி அமைத்தல், கிணறு வெட்டுதல், கிணற்றை ஆழப்படுத்துதல் போன்ற
பல்வேறு வகையான தேவைகளுக்கு அவர்கள் வங்கி கடன் பெற முடியும். மேலும் தங்களுடைய விளைச்சலை பக்கத்திலே இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு வண்டி தேவைப்படுகின்றது. இதற்காக 2 சக்கர வண்டிகள் 4 சக்கர வண்டிகள் வாங்கவும் ஐஓபி வாகன கடன் திட்டத்தின் கீழே நாங்கள் கடன் வழங்கி கொண்டிருக்கிறோம். மேலும் நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் சிறு விவசாயிகள் அவர்கள் நிலம் வாங்குவதற்கும் பூமி லட்சுமி என்கின்ற திட்டத்தின் கீழ் கடன் வழங்கி கொண்டிருக்கிறோம். பெண்கள் விவசாயத்தில் அதிக அளவில் ஈடுபட்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தின் கீழே பூமி சக்தி என்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு வட்டியிலும் சில தள்ளுபடிகள் கொடுத்து கடன் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நகர்ப்புறத்திலே விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். பல வீடுகளில் காலி இடங்களை அவர்கள் சொந்தமாக காய்கறி பயிரிட்டு தேவையான அவர்கள் தினசரி தேவையான காய்கறி தேவைகளை அவர்களை பூர்த்தி செய்து கொள்ளும் வண்ணம் ஐஓபி அர்பன் ஹார்டிகல்ச்சர் என்கின்ற திட்டத்தின் கீழ் காய்கறி தோட்டம் அமைப்பதற்கும், மேலும் மற்ற கல்லூரிகள், வணிக வளாகங்கள், மற்ற பெரிய ஒரு தொழிற்சாலைகள் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய காலி இடங்களிலே அவர்கள் லேண்ட்ஸ்கேப் மற்றும் புல்வெளிகள் மற்றும் அலங்காரங்கள் செய்வதற்காகவும் இந்த திட்டத்தின் கீழே நாங்கள் கடன் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஐஓபி சாகர் லட்சுமி என்கின்ற திட்டத்தின் கீழ் மீன் சம்பந்தமான தொழில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு கடன்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் தங்களுடைய அறுவடை செய்யப்பட்ட ப்ராடியூஸ் உடனே அவங்க விற்க முடியாது. நல்ல ஒரு விலை கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதை அவர்கள் சேமித்து வைக்கின்ற போது அந்த எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறார்களோ அதற்கான ரசீதின் அடிப்படையிலே அவர்களுக்கு கடன் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய அவர்களுடைய ப்ராடியூஸ் எடுத்து சென்று அவர்களுடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகளில் அவற்றை சேமித்து விட்டு அந்த ரசீதுகளை கொண்டு வந்தால் அதன் அடிப்படையிலே நாங்கள் கடன் வழங்கி கொண்டிருக்கின்றோம். மேலும் வேளாண் துறை சம்பந்தப்பட்ட செம்மறி ஆடுகள் வளர்த்தல், வெள்ளாடுகள் வளர்த்தல், வெண்பன்றி வளர்த்தல் மற்றும் கறவை மாடுகள், கால்நடைகள் வளர்த்தல், கோழி பண்ணைகள் அமைத்தல், மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு போன்ற அனைத்து வகையான வேளாண் துறை சார்ந்த தொழில்களுக்கும் கடன் வழங்கி கொண்டிருக்கிறோம். மற்றும் பண்ணைகளை எந்திரமயமாக்குவதற்காக டிராக்டர், இன்று வேளாண் துறையிலே ஆட்கள் வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைப்பது மிகவும் கடினமான சூழ்நிலையிலே வேளாண் விவசாயிகள் எந்திரங்களையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. அதனால் எந்திரமயமாக்குவதற்காக டிராக்டர் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து கருவிகளையும் வாங்குவதற்காகவும் ஃபார்ம் மெக்கனைசேஷன் அந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆக இவ்வாறாக நாங்கள் வேளாண் துறைக்கு வேண்டிய அனைத்து வகையான கடன் வசதிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மூலிகை வனம் முழுதும் மூலிகை மனம், சேலத்திலிருந்து வீசுகிறது. வங்கியும் வேளாண்மையும் இரட்டையர்கள், காந்திபுரத்திலிருந்து கேட்கிறது. இத்துடன் வேளாண் செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். கருப்பா விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்து வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திதான் கவலையே பரதில்லை. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல குடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிடு. நேந்திரம் வாழை சாகுபடி பற்றி பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல செல்வராஜ் இப்ப நேந்திர வாழை சாகுபடி பத்தி இப்ப நம்ம சொல்ல போறாரு. சொல்லுங்க செல்வராஜ், அதாவது நம்ம நேந்திரம் வாழை சாகுபடி இந்த ஏரியால மட்டும்தான் இந்த சாகுபடி இருந்துட்டு இருக்கா, இல்ல பொதுவா பரவலா எல்லா பக்கமும் இருந்துட்டு இருக்கா? பரவலா கரூர் மாவட்டத்துல இருந்து கேரளா பார்டர் உள்ளுக்குள்ள வரைக்கும் இந்த நேந்திரம் வாழை இருந்துட்டு இருக்குது. முதல்ல எல்லாம் கேரளாக்குள்ள இருந்தது, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளயும் கரூர் வரைக்கும் ஈரோடு மாவட்டத்து வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நேந்திரம் வாழைக்கு இங்க மார்க்கெட் எப்படி இருக்கு? அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்களா, இல்ல நீங்களா கொண்டு போய் அங்க மார்க்கெட் பண்ணணுமா? இப்போ கேரளா பக்கத்துல இருக்கிறதுனால மார்க்கெட் மார்க்கெட்ல விற்கிற ரேட்டுக்கு தோட்டத்திலேயே அந்த கமிஷன் போக பாக்கி தள்ளி விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கிக்கிறாங்க. அது எங்களுக்கு அது சௌரியமா இருக்குது. மார்க்கெட் கொண்டு போய் வாடகை கொடுத்து கமிஷன் கொடுக்கறதுக்கு இங்க தோட்டத்தில் வெட்டி கொடுக்கறது நல்லது. எடை போடுறதுக்கெல்லாம் தோட்டத்திலேயே நம்ம சௌரியத்துக்கு எடை போட்டுக்கலாம்.
அந்த பால் வடியாமல் இருந்துச்சுன்னா எடை கொஞ்சம் சேர்ந்து வரலாம். மார்க்கெட் கொண்டு போனீங்கன்னா ஒரு நாளும் கீழே கொஞ்சம் வாட்டம் வந்ததுன்னா ஒரு 1/2 கிலோ ஷார்டேஜ் வரும். தோட்டத்தில் வெட்டுறதுக்கும் மார்க்கெட் கொண்டு வரக்கும். இப்போ நேந்திர வாழை சாகுபடி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கண்ணெல்லாம் நீங்க எங்க வாங்குறீங்க? ஒரு ஏக்கராக்கு வந்து எத்தனை கண்ணு வைக்கிறீங்க? ஒரு ஏக்கராக்கு 1000 கண்ணுங்க. எங்க தோட்டத்துக்குள்ளேயே இந்த ஒரு 10 வருஷமா நேந்திரம் போட்டுக்கிறதுனால அதுலயே நல்ல கண்ணா தேர்ந்தெடுத்து நாங்க போட்டுக்கிறோம். எங்கேயும் வெளியே போய் யாரும் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ மற்ற வாழை சாகுபடி மாதிரி இது வந்து எத்தனை நாள் உங்களுக்கு ஈல்டு வருது? எங்களுக்கு இது இந்த வந்து 7 மாசத்துல கொலை வந்துடும். அதுல இருந்து ஒரு 90 நாள்ல அறுவடைக்கு வந்துடும். அதாவது 10 மாசத்துல முடிச்சிடலாம். மற்ற வாழையெல்லாம் 12 மாசம் ஆகும். இந்த உள்ளதுலயே நேந்திரம் ஒண்ணுதான் குறுகிய கால பயிர், அதனால இதை நாங்க போடுறோம். இப்ப இதெல்லாம் வந்து என்னென்ன